வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. என்னது புதுசா ஒரு பேக் இங்க இருக்கு? இது யாருது? ஒருவேளை அந்த பசங்க விளையாடும் போது இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்களோ? எல்லாத்தையும் களைச்சு போட்டுடுவாங்க போல. இதை முதல்ல வேற எங்கேயாவது எடுத்து வைக்கணும். ஐயோ டி பாஸ்கரா, என்னடா பண்றது? இப்போ வந்து பேக்கை திறந்து பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுவ? 10 லட்சம் அதில் இருக்குடா, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாளே, நீ என்ன பதில் சொல்வ? இது வரைக்கும் இந்த பேக்கை நான் பார்த்ததே இல்லையே. ரொம்ப புதுசா இருக்கு, வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன இருக்கும் இதுல அப்படி? யார் இது? என்ன விடுங்க. ஏய் ரோஸ் பவுடர், நான் தாண்டி. அதுக்குள்ள இப்படி பயந்துட்டியே? என்னை தவிர உன்னை வேற யாராவது நெருங்க முடியுமா? அப்படியே நெருங்கினாலும் நீ தான் விட்டுடுவே என்ன? உங்களுக்கு அறிவில்ல, இப்படிதான் பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு துணியெல்லாம் மடிச்சு பீரோல வைக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டீங்களே. உன்னை திரும்ப மறுபடியும் மடிக்க ஆரம்பிக்கணும். என்னடி செல்லம் இப்படி கோவப்படுற? ஆனா நீ கோவப்பட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கடி ரோஸ் பவுட்ரு. கொஞ்ச நேரத்துல என்னமோ இதெல்லாம் பயந்துட்டேன் தெரியுமா? என்ன சாருக்கு புது மாப்பிள்ளை நினைப்போ? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஆளையே காணோம். நான் எங்கடி போக போறேன்? லைனுக்கு தான் வசூல் பண்ண போனேன். சரி, அதை விட எனக்கு ரொம்ப பசி. சுட சுட 4 தோசை ஊத்து, நான் சாப்பிடணும். தோசை தானே, ஊத்தி தரேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த துணியெல்லாம் பீரோல வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஊத்துறேன். ஜீஜோ, இவ கையில துணியை வச்சுட்டு அந்த பையையும் சேர்த்து எடுத்துருவா போலயே. நம்ம இவ்வளோ கொஞ்சறதே அந்த பணத்துக்காக தானே இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க முதல்ல விடுங்க, என்ன சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி என்ன கொஞ்சம் கூடாதா? நேர காலம் அதுக்கெல்லாம் இருக்கா? அமுதா, நீ போய் தோசை ஊத்து, ரொம்ப பசிக்குது எனக்கு. இந்த துணியை தானே வைக்கணும், நானே வச்சிடுறேன். நீ முதல்ல போய் அடுப்பு பத்த வை போ. எனக்கு என்ன சார் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? திடீர்னு கொஞ்சம் பாசம் அக்கறை எல்லாம் எக்ஸ்ட்ரா தூக்கலா இருக்கு போல. இன்னும் இருக்காதா? நல்லா தெம்பா சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னமும் என்னோட லவ்வ காட்டுறேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மேடம் குளிச்சுட்டு ரெடியா இருங்க, வந்து லவ்வ மொத்தமா பொழியுறேன். சீ போங்க, பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போய் ஹாலில் தூங்குற வழியை பாருங்க. ஏய், என்ன கெஞ்ச வைக்காதடி, போய் முதல்ல தோசையை ஊத்து. யாருக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஹாலில் தான் தூங்கணும் பார்த்துக்கோங்க. என்ன ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஏஹே நில்லடி. அப்பாடா, எப்படியோ சமாளிச்சு இந்த பணத்தை அவ கண்ணில் காட்டாம தடுச்சாச்சு. இருந்தாலும் இனி இந்த இடம் ஆபத்தானதுதான். அவ எப்போ வேணாலும் பீரோவை திறந்தாலும் என்னோட நெஞ்சு படப்படன்னு அடிக்கும். இன்னைக்கு நைட்டே இதை வேற எங்கேயாவது பத்திரமா மாற்றி வைக்கணும். விக்ரம், எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் முடிஞ்சதா? ரொம்ப டயர்டா தெரியுற. ஆமா சித்து, ஒரு 100 அப்பாயின்மெண்ட் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். ஆனா நிம்மதியா தூங்க முடியாது. நைட் ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்தா உடனே கிளம்பி போகணும். ஏன்டா, ஹாஸ்பிட்டல்ல மற்ற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் ஓடிட்டே இருக்க? டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்க தாண்டா செய்யறாங்க. இருந்தாலும் நான் தானே சீஃப் டாக்டர், எனக்கு பொறுப்பு அதிகமாக தானே இருக்கும். அதான் இப்போ கூப்பிட்டாலும் போக வேண்டியிருக்கு. சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. ஆமாடா, ஏதோ நைட் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லு. சித்து, நேற்று எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? அதை நினைச்சா இப்போவும் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன உன்னையே ஷாக் ஆக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. அண்ணா, நான் நேற்று என் காவியாவை பார்த்தேன். என்னடா சொல்ற? காவியாவா? டேய், என்ன வளரிட்டு இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு அவளை பத்தி நீ பேசி? என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல டென்ஷன்ல இருக்கியா? திடீர்னு காவியாவை பார்த்தேன்னு சொல்ற? நான் நிஜமா தான் சொல்றேன். நான் ஒன்றும் வளரல. காவியா மாதிரியே அப்படியே அச்சஸ்லா இருக்கிற ஒரு பொண்ணை நான் பார்த்தேன்னா. ஷபா, அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வருது. காவியா மாதிரியே இருக்கிற பொண்ணையா? டேய், ஒரு மனுஷன் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுவும் லைஃப்ல நிஜமா இருக்கு போல. ரொம்ப வருஷம் கழிச்சு அவ சாயில ஒரு பொண்ணை பார்த்தனால உடனே நீ எமோஷனல் ஆகிட்ட, அவ்வளவுதான். இது நார்மல் தாண்டா விக்ரம். சிது, நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த பொண்ணு காவியாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே இருக்கான்னா. அவ கண்ணு, காது, முக்குன்னு எல்லாமே அப்படியே என் காவியா தான்.
அந்த பொண்ணு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஏய், நீ சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா? பேசினேண்ணா. அது மட்டும் இல்லாம அவளை என் கார்லயே கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். டேய், என்னடா சொல்ற? சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு பொண்ணை கார்ல கூட்டிட்டு வந்தியா? எப்படிடா அவன் கூட வந்தா? டேய் ரொம்ப ஷாக் ஆகாத. அந்த பொண்ணு நம்ம ஊரு தான். அதுவும் இல்லாம அவ கூட ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க. 3 பேருமே ரொம்ப தங்கமான பசங்கடா. அவங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கடா. அதனால தான் எனக்கு பண்ண ஹெல்ப்காக சரி நம்ம ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன்டா. நிஜமா அவங்க கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. சரி என்னோட கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஆமாம், நீ ஏதோ அட்ரஸ் மாதிரி பொண்ணு போய் பார்த்தேன்னு சொன்னீங்க. அதை பற்றி நீ எதுவுமே சொல்லலை. ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லு. என்னால் முடிஞ்ச கல்ப்பை கண்டிப்பாக பண்ணுறேன். ஆமாம் விக்ரம், நான் அட்ரஸ் மாதிரி போய் பொண்ணு பார்த்தது உண்மைதான். ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு யாரோ அவளுக்கு நெருக்கமானவங்களே அவள் ஊரில் தப்பான வதந்திகளை அவள் மேலே பரப்பிட்டு இருக்காங்கடா. என்ன சித்து சொல்ற? அப்படி என்ன வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மேல? அது அந்த பொண்ணு ஒரு ராசிக்கிட்ட பொண்ணுன்னு அந்த ஊர் முழுக்க மூட நம்பிக்கையை பரப்பி வச்சிருக்காங்கடா. அவளை பார்க்க வர்ற மாப்பிள்ளைகளுக்கும் ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி பண்ணி அவங்களையும் மிரட்டி துரத்திடுறாங்கடா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். என்ன நான் சொல்ற? இந்த காலத்துலயும் இப்படி பேச்சையெல்லாம் நம்பிட்டா இருக்காங்க. பாவல் அந்த பொண்ணு. ஆமாம் விக்ரம், ஆனால் அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸ் ஒரு வில்லேஜ் தானே. அதனால இதெல்லாம் சீக்கிரம் நம்பிடுவாங்கடா. ஆனால் அந்த கருப்பு அடுக்கு அதான் ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ஆனால் என்னோட பல்லவி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுடா. யார் என்ன சொன்னாலும் இதை பற்றியும் கவலைப்படாமல் அவளோட லட்சியம் கனவுன்னு சாதிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கா. ஆனா நீ சொல்றத பார்த்தா எனக்கே அந்த பொண்ணை சாரி எங்க அண்ணிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. இப்பவே கிளம்பலாமா? டேய் இது நைட்டுடா. நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆமா, அவங்க கிட்ட என்ன யாருன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்ப? டேய், என்னடா கொஸ்டின் இது? நீ என்னோட தம்பி, ஸோ அப்படிதான் உன்னை இன்ட்ரோ கொடுப்பேன். ஆனால் அவளுக்கு என் மேலே இன்னும் லவ்லாம் வரலடா. அவளுக்கு அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறது தான் முழு கவனமும் இருக்கும். அது வரைக்கும் நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் அவள் என்னை ஏற்றுப்பா. என்னோட காதலையும் ஏற்றுக்க வைப்பேன்டா. கண்டிப்பாடா, அது நடக்கும். உங்க காதலும் ஜெயிக்கும். அடி மேடம், அதிசயமா புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் தானே, அதான் கொஞ்ச நாச்சும் படிக்கலாமே அப்படின்ட்டு. அப்படியா? படி. ஆமா, சாப்பிட்ட தானே நீ? அதெல்லாம் நான் எப்போவே சாப்பிட்டேன்க்கா. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அந்த மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? உன்னோட ஆசை கனவு பிஸ்னஸ் ஐடியா எல்லாத்தையும் சொன்னியாக்கா? என்னாச்சுக்கா? அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை? என்னதான் ஆச்சு? ஏண்டி, நான் அதை பற்றி பேசலை அப்படின்னாவே உனக்கு தெரிய வேண்டாமா? அது நமக்கு இப்போதைக்கு முக்கியமான விஷயம் இல்லைன்னு. என்னக்கா சொல்கிற? எப்பவும் போல் அந்த மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சா? ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. எப்பவும் போல் தடங்கள் வந்தாலும் இந்த தடவை வந்தவர் ரொம்ப ஜென்யூனான பர்சன். அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவ்வளவு பொறுப்பாக டீசெண்டாக நடந்துக்கிட்டாரு. நான் பேசின எல்லாத்தையும், என்னோட கனவுகளை பற்றியும் சொன்னதை கூட ரொம்ப பொறுமையாக கேட்டார். நிஜமாவே எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அக்கா இரு, எனக்கு நீ சொல்கிறது புரியவே இல்லை. உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி நீ அவர் கூட பேசியிருக்க முடியும்? யார்கிட்ட பேசின? ஹே பவி, நான் சொன்னதை நீ கரெக்டாக கவனிச்சிருந்தா உனக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அக்கா குழப்பாம ஒழுங்கா சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? அடா ஆமாடி, இப்போ என்கிட்ட பேசினாருன்னு சொன்னேல, அவரும் அவரோட ஃபேமிலியும் அட்ரஸ் மாதிரி என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் பொண்ணோட ஃபோட்டோ பார்க்கல, நம்மளும் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பார்க்கல. அதுதான் இங்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த உண்மைலாம் தெரிகிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஏன் நாங்கள் பேசி முடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே சொல்லலான்னு நினைக்கிறப்ப தான் இது அட்ரஸ் மாதிரி வந்த சந்திப்புன்னு தெரிய வந்துச்சு. என்னக்கா இது? ஏதோ சினிமா சீன் மாதிரி இருக்கு. ஆனால் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. நீ பாவம்ல. இந்த தடவையாவது உனக்கு எப்படியாச்சும் ஓகே ஆகி உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்க்கா. ஏன்க்கா? ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸாக?
எனக்கு என்னவோ இது எல்லாமே நல்லதுக்கு தான் தோணுது பவிமா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நான் அப்ளை பண்ண லோன் ஓகே ஆகிடும்டி. அது கிடைச்சிட்டா நான் சொன்ன மாதிரியே அப்பாவை ஒரு ட்ராவல்ஸ்க்கு ஓனர் ஆக்கிடுவேன். அந்த நல்லது நடக்கணும்னு தான் கடவுள் என்னோட கல்யாணத்தை தள்ளி போட்டுறாரோன்னு தோணுது. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா தூங்கு சரியா? நீ ஃபைனல் இயர் படிக்கிற, உன்னோட கவனம் முழுக்க படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் சரியா? பார்த்துக்கலாம், எல்லாம் நன்மைக்கே. நீ போய் தூங்கு சரியா? உண்மையிலே நீ என்னோட அக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா. ஏன்னா உன்னை சுற்றி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீ எப்பவும் உன்னோட மனதைரியத்தை தன்னம்பிக்கையும் நீ இழந்ததே இல்லைக்கா. கண்டிப்பாக உன்னோட ஆசை சீக்கிரமாகவே நிறைவேறும்க்கா. அதுக்கு நான் எப்போவுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன்க்கா. ஆனால் அவர் சொன்னது இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. யாரே வேணும்னே பண்ணுற சதியால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னார்ல. நாளைக்கே அவரை மீட் பண்ணி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரான்னு கேட்கணும். ஆனால் இதை பற்றி அவர்கிட்ட எப்படி கேட்குறது? ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் தான் கண்டுபிடிக்கணும். அவர் எனக்காக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பற்றி எப்படி அவர்கிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு புரியல. இருக்கட்டும், இருந்தாலும் இப்போதைக்கு நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுல எந்தவித தப்பும் இல்லையே. பார்ப்போம் சித்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரைக்கும் நான் ஸ்கெட்ச் போட்டு எவனுமே தப்பிச்சதில்லை. ஆனா அந்த விஸ்வநாதன் எப்படியோ உஷாரா அன்னைக்கு அவன் பையனை என்னோட ஸ்கெட்சில் இருந்து தப்பிக்க வச்சுட்டான். இப்போ அவன் என்னடானா பெரிய அபிஷேக் ராக் ஸ்டார்னு பேரும் புகழமா திடீரான். அன்னைக்கே அவனை போட்டு தள்ளியிருக்கணும். இப்போ என்னடானா என்னைய ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டீங்களா? இந்த வரதராஜன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா மாப்பிள்ள. அபிஷேக், உன் அம்மாவை போட்டு தரும்போதே ஒன்னாலையும் உங்க அப்பனாலையும் ஒரு மயிரையும் கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அந்த பழைய கொலைய தோண்டி என்னடா பண்ணிட போறீங்க? ஆனா அந்த மோதிரம் என் அக்கா கிட்ட கடைசியா பேசும்போது எப்படின்னே தெரியாம அந்த மோதிரத்தை அங்கேயே போட்டு விட்டுட்டேன். அது இப்போ உங்க கையில இருக்கு. ஆனா இந்த மோதிரம் அவனுக்கு கிட்ட இனி இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இருந்தாலும் என்ன, அவனுங்கனால ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த அபிஷேக் அந்த கொலையை பத்தி தோண்டிக்கிட்டே இருந்தானா அது எனக்கு ஒரு பெரிய ஆபத்து தான். அதனால அவனோட திசையை திருப்பியே ஆகணும். டேய் வரதா, யோசி யோசி, நம்ம ரகசியம் வெளியே வரவே கூடாது. இதுக்கு சரியான ஆளு என் சிங்கக்குட்டி ரோஹித் தான். டேய் யாராவது என் பையனை இங்க வர சொல்லுங்கடா. என்னப்பா எப்பவும் கூப்பிடாதாலு என்ன கூப்பிட்டுருக்கீங்க? யார தூக்கணும்னு சொல்லுங்க, வேலையை சிறப்பா முடிச்சிடலாம். இப்போதைக்கு யாரையும் தூக்க வேண்டாம் ரோஹித். ஆனா ஒருத்தனோட பேரும் புகழும் அவன் கிட்ட இருந்து பறிக்கணும். அவன் வேற எதையும் பத்தி யோசிக்காத அளவுக்கு அவனை சுத்தி ஒரு வளைய பின்னணும். அந்த ராக் ஸ்டார் அபிஷேக் தான் நம்ம டார்கெட். அவ்வளவுதானா? அவனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. என்ன மைக்கேல், இப்போதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்க போல. எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டே உனக்கு துரோகம் பண்ணதுனால தான் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய ஸ்டார். ஆனா இப்போ அட்ரஸ் கூட யாருக்கும் தெரியலையே. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒருத்தன் வளர்ந்தா இன்னொருத்தன் அழியணும்னு உனக்கு ஆப்பு வச்சுட்டானே அந்த அபிஷேக். ஹே மிஸ்டர், யாரு நீ? என்கிட்ட என்ன வேணும் உனக்கு? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னை யாரு என் வீட்டுக்குள்ள விட்டது? ஏய் மைக்கேல், என்ன ரொம்ப எகிடுற? உனக்கு நல்லது பண்ணலாம்னு வந்தா என் மேலேயே கோவப்படுற? நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீ மறுபடியும் வேர்ல்டு ஃபேமஸ் ராக் ஸ்டாரா என்ட்ரி கொடுக்கணும்னா நான் சொல்றது கேளு. என்னடா பேசிட்டு இருக்க? அந்த அபிஷேக்கோட ஆளா நீ? அவன் கிட்ட பிச்சை கேட்க சொல்லி உன்னை அனுப்பி வச்சனா? அவனோட ஆளா மட்டும் தெரிஞ்சது
உன்னை அவ்வளவுதான் இங்கேயே கொண்டு புதைச்சிடுவேன், ஓடி போயிடு. டேய், அவன் என்னோட எதிரிடா. அவனை தரமட்ட ஆக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவனை டம்மியாக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னோட சப்போர்ட் மட்டும் போதும். என்ன மைக்கேல், டீல் ஓகேவா? அந்த அபிஷேக் கல்யாணம்னா இந்த டீல் எனக்கு ஓகே. அபி, ஒரு முக்கியமான விஷயம்தான். முதல்ல டிவி ஆன் பண்ணி நியூஸை பாரு. என்னடா காலங்காத்துல நியூஸ் பார்க்க சொல்ற? என்ன அப்படி? அபிஷேக், இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. முதல்ல டிவி ஆன் பண்ணி நியூஸை பாரு. என்னடா லாக்டவுன் எதுவும் போட போறாங்களோ? டேய், இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. தயவு செஞ்சு டிவி ஆன் பண்ணி நியூஸை பாரு. சரி, ஓகே ஓகே பாக்குறேன். ஏய் ரேஷ்மா, என்ன காலங்காத்துல இங்க வந்திருக்க? என்னடி சொல்லு. அம்மு, அது அது வந்து என்னடி, ஏதோ ப்ராப்ளமா? சொல்லு. ஆமாம் அம்மு, கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நீ முதல்ல டிவி ஆன் பண்ணி நியூஸை போட்டு பாரு. நியூஸ் பார்க்கணுமா? எதுக்குடி? ப்ளீஸ் அம்மு, நான் சொல்கிறத கேளு. பார்த்தா உனக்கே புரியும். என்ன தேவா, காலங்காத்தாலே ஒரு மாதிரி பேசுகிறா? எதுவும் சீரியஸான மேட்ராக இருக்குமோ? சரி, அவ சொன்ன மாதிரி டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவும் அந்த ஹாட் நியூஸ் இதோ உங்கள் கண்ணோட்டத்திற்காக. உலக புகழ்பெற்ற ராக்ஸ்டார் அபிஷேக்கின் ரகசிய காதலி யார்? இதோ ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. ஹாதிரா என்கின்ற ஃபேஷன் டிசைனர் பெண்ணுக்கும் அபிஷேக்கிற்கும் இடையே இருப்பது வெறும் நட்பு மட்டும்தானா? இல்லை, அதற்கு மேலும் சில உறவுகள் உண்டா? அபிஷேக் ஆதிராவை செல்லமாக அம்முக்குட்டி என்றுதான் அழைப்பாராம். சமீபத்தில் நடந்த இசை கச்சேரியை கூட இந்த ஆதிராவுக்காக தான் நடத்தப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவலும் இப்போது கசிந்துள்ளது. இதோ உங்கள் கண்ணோட்டத்திற்காக அந்த நெருக்கமான புகைப்படங்கள். டேய் அபி, எல்லா நியூஸ் சேனலையும் இதாண்டா ஓடுது. உன்னோட பேரை டேமேஜ் பண்ண யாரோ ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. மக்கள் எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க. டேய் ராகவ், எனக்கு இது கூடவா தெரியாது? என் கரியர் அழிக்க யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாலும் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். வரதராஜன், இது உன்னோட வேலை தானே?